Lloyd Direct Cool Refrigerator. இப்போ ஐஸ் ரெடி, அதுவும் 29 மினிட்ஸ்ல. என்னமா பேசிட்டியா? இல்லப்பா, அது ஏதோ பேங்க் கால். ஓ சரி, பாயசம் குடிமா. குடிமா, குடி. ஐயோ ஐயோ, இனியா, அப்பா, ஐயோ, அக்கா, கண்ணுக்கு என்னாச்சுமா? கண்ணி முடியல. ஐயோ ஐயோ, இனியா, அம்மா, ஐயோ, அக்கா, என்னாச்சுக்கா? ஐயோ, என்னாச்சு? அக்கா, எந்திரிக்கா, கொஞ்சம் எஞ்சுக்கோ, பாத்து, மெதுவா, பாத்துக்கா. முடியல, மெதுவா வா. என்னக்கா, நீ பாத்து வர மாட்டியா? பாத்துமா, பாத்து நடந்து வாக்கா, பொறுமையா வா. பாத்துமா, இப்படி உட்காரு. உட்காருக்கா, உட்காரு. ஐயோ, ஒண்ணும் இல்லக்கா, முடியல. நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம். நான் கேபுக்கு உடனே ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். இருக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோக்கா, இத போயிடலாம். கொஞ்சம் பொறுத்து. ஐயோ, வலிக்குதுப்பா. ஐயோ, அக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஹலோ அண்ணா, அண்ணா, எனக்கு கேப் வேணும்னா, இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல் போணும். கேபுக்கு ஃபோன் பண்ணிட்டியா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ்ண்ணா. அக்கா, நான் கேப் புக் பண்ணிட்டேன். இதோ இப்ப வந்துருவாங்க. யாழ்னி, ரொம்ப வலிக்குதா? ஐயோ அம்மா, முடியல. இனியா, என்னக்கா பண்ணுது? வயித்துல எதுவும் பெயின் இருக்கா? கால் ரொம்ப வலிக்குதா? என் பிறந்த நாளைக்கு வந்து என் பொண்ணுக்கு இப்படி ஆகணும். அப்பா, என்னப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கார் வந்துருச்சு, ஒரு நிமிஷம். ஐயோ அப்பா, கேப் வந்துருச்சுமா, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். ஒண்ணும் கவலைப்படாத. அக்கா, பாத்து மெதுவா எந்திரி, பாத்து. அப்பா, அப்பா, நான் அக்காவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். நீங்க பதட்டப்படாம இங்கே இருங்கப்பா. ஏமா, நானும் கூட வரமா? அப்பா, நான் பாத்து கூட்டிட்டு போறேன்ப்பா. உங்களுக்கு ஏற்கனவே கால்ல அடிபட்டு நடக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. நீங்க வீட்ல இருங்க, நான் காமிச்சிட்டு வந்துறேன். இருங்கப்பா. இல்லப்பா, நீங்க வீட்ல இருங்க. வேற பாத்து கூட்டி போணுமா? ஐயோ அப்பா, பயப்படாதீங்கப்பா, நான் தான் கூட்டிட்டு போறேன்ல, நான் பாத்துக்கறேன். அக்கா, வாக்கா. கார் வரைக்கும் வரமா? சரி வாங்கப்பா. சொன்னா கேட்கவா போறீங்க? அக்கா, பொறுமையா வாக்கா. பாத்து, மெதுவா, பாத்து. அக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோக்கா. இது போயிடலாம் ஹாஸ்பிடலுக்கு. ஓகே, ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. பாத்து, நிதானமா கூட்டிட்டு போப்பா. ஒண்ணும் இல்லக்கா, பாத்து. கொஞ்சம் உள்ள தள்ளி உட்காருக்கா. பாத்து மெதுவா. அப்பா, நாங்க வந்துடுறோம்ப்பா. நீ போயிட்டு வாமா, நான் பாத்துக்கறேன். அம்மா, பயப்படாதம்மா. பாத்து. சரிப்பா, நான் பாத்துக்கறேன். கடவுளே, என் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனியா, ஒண்ணும் இல்லக்கா, என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் போல ரொம்ப பயமா இருக்கு. இல்ல யாழ்னி, நீ வருத்தப்படாத, நான் இருக்கேன்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ரொம்ப வலிக்குது இனியா. நம்மள கடவுள் கைவிட்ட மாட்டாரு யாழ்னி, நீ கவலைப்படாத. பாப்பாவுக்கு எதுவும் ஆகாது. டாக்டர், உனக்கு ஒண்ணும் ஆகாது யாழ்னி, கவலைப்படாத. முடியல. என்னாச்சு உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம்? டாக்டர், கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான். பர்టిక్యులரா எங்க வலிக்குதுமா? வயிறு ரொம்ப வலிக்குது டாக்டர். டாக்டர், இவ கன்சீவா இருக்கா. மை காட், வயித்துல குழந்தை இருக்கும்போது இப்படி கேர்லெஸ்ஸா இருப்பீங்க? என்னமா நீங்க? சிஸ்டர், இவங்கள உடனே எமர்ஜென்சி வார்டு கொண்டு போங்க. இனியா, நீ எதுவும் கவலைப்படாதக்கா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர், டாக்டர் ப்ளீஸ், எப்படியாவது ரெண்டு பேரையுமே குணப்படுத்துறீங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். நான் ட்ரை பண்றேன். ஓகே டாக்டர். ஐயோ கடவுளே, விக்ரம்க்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். not reachable.
போன் நாட் ரீச்சபிள்னே வருது. எங்க போனார்னே தெரியலையே. சந்தோஷமான விஷயத்தையும் சொல்ல முடியல, இந்த விஷயத்தையும் சொல்ல முடியலையே. எங்க போனீங்க விக்ரம்? ச்சே. பிள்ளையாரப்பா, யாழ்னி என் அக்கா மட்டும் இல்ல, அவ என் அம்மா. ஒரு சின்ன வலிய கூட தாங்க மாட்டா, ரொம்ப துடிச்சு போயிடுவா. அதுலயும் அவ வயித்துல அடிபட்டிருக்கு, வயித்துல குழந்தையோட இருக்கா. அவனுக்கு ஒண்ணு ஆக கூடாது, அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. அவங்க 2 பேரையும் பார்த்துக்கோ ப்ளீஸ். டாக்டர், அக்காவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? யாழினியோட அம்மா ஹஸ்பண்ட்னு யாரும் வரலையாமா? எங்களுக்கு அம்மா கிடையாது டாக்டர், அவ ஹஸ்பண்ட் வெளியே இருக்காரு. டாக்டர், என்ன விஷயம்? ஏதாவது ப்ராப்ளமா? அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா டாக்டர். ஆனா அந்த குழந்தை இப்ப அவங்க வயித்துல தங்கல. அடிபட்டதுல அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ டாக்டர், 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 இல்ல அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே வேக வேகமா வந்து அட்மிட் பண்ணேன். இப்போ அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? சாரிம்மா, அவங்க அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது நடந்துருச்சு. ப்ராபப்ளி வீட்லயே இதுக்கான சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களால வேற எதுவும் பண்ண முடியலம்மா. டாக்டர், டாக்டர் ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. டாக்டர், வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணுமா, இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் வர வைக்கணுமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர், பண்ணிக்கலாம் ப்ளீஸ். எங்க பாப்பாவை காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். டாக்டர், முடியாதுன்னு சொல்லாதீங்க டாக்டர் ப்ளீஸ். நீங்க ரொம்ப பதட்டத்துல இருக்கீங்க, அதனாலதான் இந்த கேள்விலாம் கேக்குறீங்க. The thing is, it's already over. அவங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சுமா, வேற எதுவும் பண்ண முடியாது. டாக்டர், டாக்டர், இப்ப அக்கா எப்படி இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவ நல்லா இருக்கால? அவங்க மயக்கத்துல இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிற விஷயமே இன்னும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க மனசளவுல ரொம்ப பலவீனமா இருக்காங்க. அவங்க மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியும். அதுவும் ரொம்ப கவனமா சொல்லணும். ஐயோ, ஐயோ கடவுளே, இந்த குழந்தைக்காக யாழ்னி எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தா, ஆனா இப்போ இப்படி பண்ணிட்டியே. இந்த விஷயத்த நான் அவகிட்ட எப்படி சொல்லுவேன்? சொன்னா அவ கண்டிப்பா தாங்க மாட்டா. என்ன இப்படி இக்கட்டான நிலைமையில விட்டுட்டியே. தம்பி, இது சிவனாண்டி வீடு தானே? ஆமா அங்கிள். அம்மா வீட்டில் இருக்காங்களா? இருக்காங்க அங்கிள். கூப்பிடு. அம்மா, என்னப்பா? அம்மா, இந்த வரேன் இரு. ஆ
வணக்கம். வாங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார். ம். என்ன விஷயம் சார்? அம்மா, நான் இன்ஸ்பெக்டர் விக்ரம், இது சப் இன்ஸ்பெக்டர் சுபாஷ். உங்க பேரு தெரிஞ்சுக்கலாம்? என் பேர் தேவி சார். அப்படியா? ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒரு சின்ன என்கொயரிக்காக தான் வந்திருக்கோம். இங்க பாருமா, போலீஸ்னா பயப்படணும்னு ஒண்ணும் இல்ல. காவல்துறை உங்கள் நண்பன்னு அங்கங்க எழுதி போட்டிருக்காங்களே, பார்த்தது இல்லையா? அங்கிள் நான் பார்த்துருக்கேன் அங்கிள். ஸ்மார்ட் வண்டர்ஃபுல். உங்க பையனே பார்த்துருக்கேன் பாருங்க. ஒன்றும் இல்லைம்மா, சின்னதாக ஒரு விஷயம் பேச வந்திருக்கோம். எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது உங்களுக்கு, எங்களை நம்பலாம். பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருக்கீங்க. உள்ள வாங்க சார். தேங்க்ஸ். வாப்பா. வாங்க சார். உட்காருங்க சார். தேங்க்யூ. நீங்களும் உட்காருங்க சார். தம்பி, உன் பேர் என்ன கண்ணா? மதி அங்கிள். என்ன படிக்கிற? 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன் அங்கிள். நல்லா படிப்பியா? நல்லா படிப்பான் சார். ம். புள்ளைய பெரிய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் திடுதிப்புன்னு அவங்க அப்பா இறந்து போயிட்டார் சார். ம் ம். அவர் சாகுற வரைக்கும் இப்படி ஒரு தொழில் பண்றாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். சரிம்மா, வருத்தப்படாதீங்கம்மா. சிவனாண்டி யாருக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாரு? யாருக்கு விசுவாசியா இருந்தாரு சொல்லுங்க, தெரியுமா? அப்படி எதுவும் தெரியாது சார். அவர் எங்க வேலை பார்த்தாரு, யார்கிட்ட வேலை பார்த்தாரு, இப்படி எதுவுமே சொன்னதில்லை சார். ஆஹா. நாங்க 2 பேருமே அதை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு குறியா இருந்தாரு சார். அவர் சாகுற வரைக்கும் இப்படி ஒரு தொழில் பண்றாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஜெயில இருக்கும்போது கூட நான் வேலை விஷயமா வெளியூருக்கு வந்திருக்கேன்னு தான் சொல்லுவார் அங்கிள். அவர் இப்படி கொலையெல்லாம் பண்றவரா இருப்பாருன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை சார். அம்மா, அழாதீங்கம்மா. நாங்க தான் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு சிவனாண்டியை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதனால அவரோட உடைமைகள்னு ஏதாவது இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் காமிக்க முடியுமா? அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார். 4 வேஷ்டி, சட்டை, பேண்ட் மட்டும்தான் சார். அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பேக், அதை தவிர வேற எதுவுமே இல்லை சார். சரிம்மா, நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்குறேன். சிவனாண்டி உண்மையிலேயே தற்கொலை பண்ணியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அவரு மன உறுதி உடையவர், கோலெல்லாம் கிடையாது சார். நல்ல பலசாலி. எத்தனை பேர் வந்தாலும் ஒத்தாலா நின்று சமாளிப்பாரு. அவர் எப்படி சார் தற்கொலை பண்ணிக்குவாரு? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். ஆனா ஜெயில் செவுத்துல தான் தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லைன்னு எழுதி வச்சு செத்துருக்காரு. அவர் யூஸ் பண்ண நோட்டு ஏட்டுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுக்க முடியுமா? ஏன் கேட்குறேன்னா, கையெழுத்து அவர் தானான்னு கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்ணணும். சார், அவருக்கு எழுத படிக்க தெரிஞ்சது தானே சார் அதெல்லாம்? ஆமாம் சார், அவர் மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினதில்லை சார். அதனால தான் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படிப்பட்டவர் எப்படி சார் செவுத்துல எழுத முடியும்? நிஜமா தான் சொல்றீங்களா? அவருக்கு சுத்தமா எழுத படிக்க தெரியாதா? சார், அவருக்கு பஸ்ல இருக்கிற போர்டு, தெரு பேரு, கடை பேரு இது கூட அவருக்கு வாசிக்க தெரியாது சார். அவர் வாழ்க்கை முழுக்க கை நாட்டு தான். என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு சிவனாண்டின்னு கையெழுத்து போட கற்றுக் கொடுத்தேன். அந்த கையெழுத்தை தான் இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க சொல்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு முரணா இருக்கு. ஒருவேளை எழுத படிக்க தெரிஞ்சு உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம் இல்லையா? மதி, நீயே சொல்லுடா, உங்க அப்பாவுக்கு வாசிக்க தெரியுமா? தெரியாது அங்கிள். குடிக்கிறத தவிர அவர் வேற ஒண்ணு கத்து வச்சுக்கல அங்கிள். என்ன சுபாஷ், இங்க டோட்டலா வேற மாதிரி இருக்குல்ல? ஆமா சார், எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நம்மளை யாரோ சிவனாண்டி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்கல்ல? ஆமா சார், அப்படிதான் இருக்கணும். அப்பயே இது போலீஸ்ல சொல்லல சார். எங்களுக்கு அவர் பல கொலைகளோட சம்பந்தப்பட்டவர்னு சொன்னதே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு சார். அதனால போலீஸ்கிட்ட பேசுற தைரியமே எங்களுக்கு வரல சார். அம்மா, இந்த கேஸை நாங்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனா
சிவனாண்டிக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிறத நீங்க கோர்ட்ல வந்து சொல்லுவீங்களா? சொல்கிறேன் சார். ஆனால் அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதே சார். நான் என் பையனை வச்சுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சு தான் சார் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, தைரியமா இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சுபாஷ் சார். சிவனாண்டி ஜெயில் செல்லில் எழுதினதா சொன்னாங்க இல்லையா? ஆமா சார். அந்த போட்டோ எங்களுக்கு இதோ. அம்மா அதை நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. சிவனாண்டிக்கு கையெழுத்து போட கற்றுக் கொடுத்தது நீங்க தான் சொன்னீங்க இல்லையா? அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் இப்படி தான் இருக்குமா? இல்லை சார், இந்த அளவுக்கு அவர் அழகாக நிறுத்தி நிதானமாக எழுத கற்றுக்கவே இல்லை. இந்த கோழி கிறுக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அதை விட மோசமாக தான் சார் இருக்கும் அவர் கையெழுத்து. சுபாஷ், எனி தாட்ஸ்? சார், ஜெயில் சுவத்தில் அதை எழுதுனவங்க சிவனாண்டிக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிற விஷயத்த தெரிஞ்சிக்காம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். சரி, அப்புறம் என்ன? நம்ம கிளம்புமா? கிளம்பலாம் சார். அம்மா, உங்க கணவருடைய டெத் சம்பந்தமா உங்களுக்கு எந்த தகவல் கிடைச்சாலோ இல்லை உங்களை சுற்றி ஏதாவது வித்தியாசமாக நடந்தாலோ உடனே எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து எங்ககிட்ட சொல்லலாம். சரிங்களா? ஓகே, சரிங்கம்மா, அப்போ நாங்கள் வரோம். தேங்க்யூ. தம்பி, சரிங்க அப்பா போனதையே நினச்சி வருத்தப்பட வேண்டாம், சரியா? நல்லா படிக்கணும். ஓகே, நல்லா படித்து பெரிய ஆளாகி அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும், சரியா? நிச்சயமா சார். இந்த உன் படிப்பு செலவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இந்த கண்ணா இல்ல வச்சுக்க. வேணாம் சார். தம்பி வாங்கிக்கப்பா. தயங்காதப்பா, வச்சுக்க. ஓகே, வாங்கிக்க. சரி, Thank you, நல்லா sir. படிக்கணும். அம்மா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, டோன்ட் வரி. சரிங்க சார். பாய் சாந்த். வரமா. வாங்க சார். சுபாஷ் சார், ஜெயிலில் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அது தற்கொலை தானே காட்டுறதுக்கு அவன் எழுதின மாதிரி செவத்தில் எழுதி வச்சிருக்கானுங்களே, இதுலாம் எப்படி சுபாஷ் எஸ்கேப் ஆவாங்க? இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வருது உனக்கு? சார், இதை தைரியம்னு சொல்றதை விட அவங்க முட்டாள்தனம் தான் சொல்லணும் சார். கரெக்ட். முதல்ல அந்த முட்டாளை பிடிச்சிட்டா இதை செய்ய சொன்ன முட்டாள் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிடிச்சிடலாம் சார். இந்த கேஸில் குற்றவாளியை நம்ம நெருங்கிட்டே இருக்கோம் சார். இந்த கேஸுனால எத்தனை ராத்திரி தூக்கம் போச்சு தெரியுமா? இந்த கிரிமினல் மட்டும் கையில் மாட்டட்டும், அப்புறம் என்கவுண்டர் தான். கமான், கிளம்புவோம். ஓகே சார். ஐயோ, மேடம், மயக்கம் தெளிஞ்சிருச்சா? இப்போ எப்படி இருக்கு? எனக்கு இப்போ எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம், நீங்க நல்லா தான் இருக்கீங்க. அப்பா, போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்க. அப்பா இருங்கப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, என்னாச்சு? குழந்தை, வயித்துல குழந்தை இருக்கே, என் குழந்தைக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைல்ல? என் குழந்தை பத்திரமா தானே இருக்கு? நீங்க கீழே வழுக்கி விழுந்ததுல அந்த குழந்தை இல்லாமலே போயிடுச்சு மேடம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.